ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபைட் ஃபார் மை வே சீரிஸோட 13வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல டாங்மேனும் யாராவும் அவங்க வீட்டுக்கு நடந்துகிட்டே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப யாரா அவனை பார்த்து, நீ இந்த ஃபைட்டை பண்ணி தான் ஆகணுமா, நீ அவன் கூட சண்டை போடாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன், நான் இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரா அந்த கிம்டாக்ஸோ முரட்டுத்தனமா சண்டை போடுவான்னு எல்லாருமே சொல்றாங்க. அவன் கூட நீ சண்டை போட்டனா கண்டிப்பா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன் அவளை பார்த்து, நீ மத்தவங்க சொல்றதை கேட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஆனா உனக்கு எமல நம்பிக்கையே இல்லையா, நான் கண்டிப்பா இந்த ஃபைட்டை பண்ணதான் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா யாராவும் கோச்சிக்கிட்டு அவளோட வீட்டுக்குள்ள போக பாக்குறா. அப்ப டாங்மேன் அவளை பிடிச்சி இழுத்துட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டு போறான். அதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து இருக்கிற கோவத்தை சாப்பாடு மேல காமிக்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் வேண்டாம் வெறுப்பா அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவன் நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டான். அதுக்கப்புறமா ஏன் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. டாங்மேன், நீ இப்ப எதுக்காக இவ்வளவு கோவப்பட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவளும், இங்க பாரு, நான் சொல்றதை கேட்டு உன்னால இருக்க முடியலன்னா தயவு செஞ்சு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிடு, நான் இல்லாம நீ குடிச்சிட்டு பாத்ரூம்ல விழுந்து கிடந்தாதான் என்னோட அருமை புரியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப டாங்மேன் அவகிட்ட வந்து அவ பக்கத்துல உட்காந்து அவளோட கண்ணத்தை பிடிச்சி கிஸ் பண்றான். அதுக்கு அவளும் கையேடுறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் விடாம அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து யாராவும், நீ பார்க்கதாண்டா அப்பாவி மாதிரி இருக்கா, ஆனா பண்றதெல்லாம் பிளே பாய் வேலைன்ற மாதிரி அவளை முறைச்சிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன் ஒரு பிங்க் கலர் பொம்மைய சியோல்கி வீட்டு வாசல்ல வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு சியோல்கியும் வரா. அவகிட்ட அந்த பிங்க் கலர் பொம்மையை கொடுத்து, நான் எனக்கு காசு போட்டு பொருள் எடுக்கும் போது இதை தான் ஜெயிச்சேன், இது பிங்க் கலர், அதனாலதான் உன்கிட்ட கொடுக்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பா அவ கையில ஒரு பேப்பர் இருக்கும். இது என்னன்னு கேட்க சியோல்கி, நான் வேற வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும், இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க சியோல்கி, இங்க பாரு, இத்தனை வருஷம் நம்ம ஒன்னா இருந்துட்டு இப்ப யாருனே தெரியாத மாதிரி உங்ககிட்ட நடந்துக்க எனக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் வேற ஒரு வீடு பார்த்து போலான்னு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவனை பார்த்து, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்குள்ள போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் யாராவும் ஒரே பெட்ல ஒன்னா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரா அவனோட கை மேல படுத்துக்கிட்டு கட்டையில படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா டாங்மேன் அவளை பார்த்து, இங்க பாரு, சீக்கிரமா போயிடு, சியோல்கி மட்டும் பார்த்தான்னா ரொம்ப அசிங்கமா போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் நான் சீக்கிரமா போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா டாங்மேன் அவ ஒரு நாள் ஸ்டேஜ்ல பாடின பாட்டை பாடி காமிக்க சொல்றான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து, இதை யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்க, அதை கேட்ட அவளும் என்னோட அப்பா தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டாங்மேன், உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு சியோல்கி, எங்க அப்பாவுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, என்னோட அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவன் கிட்ட, என்னோட அப்பா என்ன ரொம்பவே அக்கறையா பாத்துக்கிட்டாரு, அந்த அக்கறையை தான் உனக்கும் சியோல்கிக்கும் கொடுத்தேன், நீங்க ரெண்டு பேருமே என்னோட பேச்சை கேட்டுதான் நடந்துட்டு இருந்தீங்க, உங்க ரெண்டு பேரும் என்னால மிஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த சீன் இங்க கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன் அவனோட வீட்டுல ஆபீஸ்க்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அவனோட அம்மா வந்திருப்பாங்க. அவனுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள வைக்கலான்னு பார்த்தா நிறைய சாப்பாடு இருக்கும். அதை பார்த்து அவங்க ஜூமேனை பார்த்து, அடே, நான் உனக்கு எதுக்காகடா சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், இவ்வளவு சாப்பாடு இருக்கு, இதெல்லாம் சியோல்கி செஞ்சதானு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் கிட்ட, உன்னோட அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சியோல்கியை வர சொல்ல முடியுமான்னு கேட்க ஜூமேனும் கடுப்பாகிறான். எதுக்கு வர சொல்லி அவளை வேலை வாங்குறதுக்கான்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா, நான் என்னைக்கிட்ட அவளை வேலை வாங்கியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட இவனும், நீங்க வேலையெல்லாம் வாங்க மாட்டீங்க, ஆனா அவ வேலை செய்யறதை தடுக்கவும் மாட்டீங்கன்னு முறைச்சிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் சியோல்கியோட வீட்டுக்கு அவளோட அம்மா வந்திருப்பாங்க. அவங்க அங்க வந்து கிளீனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சியோல்கி, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதனாலதான் உங்களை இங்க வரவே விட மாட்டேங்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா அவளோட அம்மா அந்த பிங்க் கலர் பொம்மையை பார்த்து, ஆமா, அந்த பொம்மையோட கை எதுக்காக மேல தூக்குன மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க சியோல்கி, அது ஒண்ணும் இல்ல, நான் அதுக்கு தண்டனை கொடுத்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அவளோட அம்மா, இங்க பாரு, இந்த ஆம்பளைங்கலாம் ஒரு சில விஷயத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா இப்போதான் ஜூமேன் உன்னை எவ்வளவு விரும்புறான்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜூமேன் அவனோட அம்மாவை கூப்பிட்டுட்டு அவனோட வீட்டுக்கு வெளியே வரான். அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது அவனோட அம்மாவை பார்த்து, அடுத்த வாட்டி வரும்போது எனக்கு கால் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு அவனோட அம்மாவும், ஏன் நீங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னா தான் தங்கிட்டு இருப்பீங்களான்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வர அதே சமயத்துல சியோல்கியும் அவளோட அம்மாவும் அவங்க வீட்டுல இருந்து வெளியே வராங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்க இவங்க ரெண்டு பேரோட அம்மாக்களும் ஒருத்தர் மாத்தி கும்பிடு போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறமா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஜூமேனோட அம்மா சியோல்கியோட அம்மாவை பார்த்து, உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவ ஜூமேனை ரொம்ப லவ் பண்றான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சியோல்கியை பார்த்து, இவனோட அக்கா வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கு, அதுக்கு நீ வர முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சியோல்கியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஜூமேன் அவனோட அம்மாவை பார்த்து, இங்க பாருங்க, அவங்கெல்லாம் வரமாட்டா, எதுக்காக நீங்க அவளை கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கறான். அதை கேட்டு அவனோட அம்மாவும், இங்க பாரு, நான் எதுவும் கம்பல்லாம் பண்ணல, சும்மா வர முடியுமான்னு தான் கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஜூமேன், நீங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம், இனிமே நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்து ஜூமேனோட அம்மா அவனை தனியா கூப்பிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லதுக்கு தான், உனக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல, அதனால தான் அவளை கல்யாணம் பண்றதை இத்தனை வருஷம் தள்ளி போட்டிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க.
ஜூமேன் இவ்வளவு சின்ன வீட்டுல அவளை எப்படி சந்தோஷமா பாத்துக்க முடியும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டு அவனோட அம்மா அப்படின்னா உங்ககிட்ட வீடு வேணும்னு கேட்டாலான்னு கேட்டுட்டு இருக்க. ஜூமேன் அவ கேட்டான்னு அவங்க கிட்ட வந்து சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனோட அம்மா அப்புறம் எதுக்காகடா ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஜூமேன் நான் அவளுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தன், அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் சியோல்கியோட அம்மா அங்க வந்து கிளம்பலான்னு பாப்பாங்க. அப்ப கார் கிட்ட வச்சு நீயே அவனும் பிரேக்கப் பண்ண விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லவே இல்ல, சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, என் கூட வீட்டுக்கு வரியா, நான் அவனோட ரூம்ல ஒரு புது ஏசி எல்லாம் மாட்டிருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சியோல்கியும் இங்க பாருங்க நான் அவனை பிரேக்கப் பண்ணதுனால தப்பான முடிவு எதுவும் எடுத்துட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அவளோட அம்மா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தீங்க, அவனுக்கு ஃப்ரூட்ஸா சாப்பிட பிடிக்காதுன்னு அவனுக்கு விதவிதமான பழத்துல ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்த, அது மட்டும் இல்லாம அவனை தலையில தூக்கி வச்சிட்டு இருந்த, இப்ப என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. சியோல்கியும் அதெல்லாம் அப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அவளோட அம்மாவும் இங்க பாரு வேலைக்கு சாப்பிடணும், உடம்பு நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அதே நேரத்துல அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு கார்ல வந்து அங்க இறங்குறாங்க. அவங்கள பார்த்து சியோல்கியும் கும்பிடு போட அவங்க அம்மா கிட்ட இதான் எங்க ஹவுஸ் ஓனர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஹவுஸ் ஓனரும் அந்த அம்மாவும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் சியோல்கியோட அம்மாவுக்கு கும்பிடு போட அவளோட அம்மாவும் ஒரு மாதிரி தகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சியோல்கி அவங்க தான் உனக்கு வணக்கம் சொன்னாங்களே என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க சியோல்கியோட அம்மாவும் அவங்கள பார்த்து உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்களும் அங்கிருந்து போறாங்க. இதுக்கு அடுத்து டாங்மேனும் எராவும் டாங்மேனோட வீட்டுக்குள்ள வந்து வெளியே வராங்க. அப்ப எரா பம்மிக்கிட்டே வெளியே வர அவ பின்னாடியே ஒரு உத விட்டு இப்ப எதுக்காக பம்மிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அவளும் நம்ம ரெண்டு பேரும் யாராச்சும் பார்த்துட்டா தப்பா நினைச்சுப்பாங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன் நம்ம என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டோம், ரெண்டு பசங்க ரூம்மேட்டா இருந்தா எப்படி இருந்திருப்பாங்களோ அப்படிதான் நேத்து நைட்டு நம்ம ரெண்டு பேரும் இருந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவளும் சியோல்கி பார்த்தா என்ன நினைப்பான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவனை பார்த்து நீ நேத்து நைட் என்ன எழுப்பிருக்கலாம்ல, எதுக்காக என்ன தூங்க விட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன் இது நல்ல கதையா இருக்கே, நீ தான் சீக்கிரமா எந்திரிச்சு போயிடுறேன்னு சொன்ன, பார்த்தா நல்லா கொரட்டு விட்டு தூங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் இவங்களை கிராஸ் பண்ணி படிக்கட்டுல ஏறி நடந்து போயிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களை கும்பிடு போடுறாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து காலங்காத்தாலே ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறீங்க, நேத்து நைட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தங்கினீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க ரெண்டு பேர்கிட்டையும் எவ்வளவு சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்னாலாம் தங்க கூடாதுன்னு சொல்லிட்டு மேல ஏறி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி தடுமாறுறாங்க. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் ஓனரை இவங்க ரெண்டு பேரும் கைத்தாங்களா அவங்களோட ரூமுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப சியோல்கி அவங்கள பார்த்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது தனியாவா போனீங்க, கூட யாரையாச்சும் துணை கூட்டு போயிருக்கலாம்ல, உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஹவுஸ் ஓனரும் என்னால எல்லா வேலையும் தனியாவே பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ரூம் டோருக்கு பாஸ்வேர்டை போட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு உட்காடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ள வந்து நீங்க பார்க்க தான் பெரிய பணக்காரங்க மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த ரூம் ஏன் இவ்வளவு காலியா இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டு இந்த ஹவுஸ் ஓனரும் இதெல்லாம் எனக்கு பழகி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்க சாப்பிட வச்சிருந்த சாப்பாடை பாக்குறாங்க. பார்த்தா எல்லாமே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பாக்கெட்டா இருக்கும். இதைத்தான் நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சியோல்கி அங்க இருந்த ஒரு போட்டோவே கவனமா பாத்துக்கிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் சியோல்கியோட அம்மா கார்ல போயிட்டு இருக்கும் போது டாங்மேனோட அம்மாவை கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட நான் அந்த வாங் போக்கிய பார்த்தேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட டாங்மேனோட அம்மாவும் உண்மையாவே அது அவதானான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. சியோல்கியோட அம்மா அவளோட மூஞ்ச எப்படி என்னால மறக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறமா டாங்மேனோட அம்மா நேரா டாங்மேனோட அப்பா கிட்ட போறாங்க. அவரு தலைக்கு டை அடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி டை அடிக்க முடியாம ஏமா எனக்கு கொஞ்சம் பின்னாடி டை அடிச்சு விடன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம், நீங்க அவளைதான் பார்க்க போனீங்களா, நம்ம பசங்க தங்கி இருக்க இடத்துல நீங்க அவளை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்க இவரும் யார பாத்தியான்னு சொல்லி கேக்குறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்களும் அந்த வாங் போக்கிய தான் கேக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ போக்கிய பாத்தியான்னு சொல்லி ஆர்வமா இவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் யாரா அந்த ஓனரோட வீட்டுல அந்த போட்டோவே உத்து பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப டாங்மேன் இது இவங்களோட பையன் கூட சின்ன வயசுல எடுத்த போட்டோவா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எனக்கும் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஓனரும் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. டாங்மேன் சின்ன பையனா இருக்கும்போது அவனுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சிருப்பாங்க. இதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எனக்கு கொஞ்சம் போறதுக்கு முன்னாடி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாங்மேன் யாரா கிட்ட இவங்க பார்க்கதான் ரொம்ப ஸ்டைலா இருக்காங்க, ஆனா உண்மையாவே ரொம்ப தனிமையில இருக்காங்க போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ஓனரோட பையன் இவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்ப அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க மேல இருந்தா வரீங்கன்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்ட யாராவும் இங்க பாருங்க உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்க, இப்படி தனியா விட்டுட்டு போய் சந்தோஷமா சிக்கன் சாப்பிட்டுலாம் வராதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவனும் அவனோட ட்ரெஸ்ஸை மோந்து பார்த்துட்டு நான் சிக்கன் கடை வச்சிருக்கேன் அதனால தான் என் மேல இந்த ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க, நீங்க எதுக்காக மேல போனீங்கன்னு சொல்லி கேட்க யாரா நாங்க மட்டும் மேல போலனா
தான் உங்க அம்மா உண்மையாவே மேல போய் சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்க, நாங்க தான் உங்க அம்மாவுக்கு நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் என் அம்மாவை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க அப்பப்ப பிரச்சனை கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நல்லதும் பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாரா இவ்வளவு கேவலமா தேங்க்ஸ் சொன்ன ஆளை நான் இப்பதான் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அவங்க வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்ப டாங் மேன் யாராவை பார்த்து அவன் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருக்கானா, நீ ஒரு ஃபைட்டரை லவ் பண்றன்ற விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. யாரா நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் என்கிட்ட பேசினது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப டாங் மேன் உன்கிட்ட என்ன தவிர வேற எவனுமே பேச மாட்டான்னு கலாச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங் மேனோட அப்பா யாராவோட அப்பாவை கால் பண்ணி அந்த போக்கி நம்ம பசங்க தங்கி இருக்க இடத்துல தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கையை முறுக்கிட்டு ஏதோ வெற்றி கொடி சிம்பிள்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஓனரோட வீட்டை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அந்த நாமில் அவங்கள பார்த்து நீங்க சர்ஜரிக்கு பதிலா கண்ணாடியே போட்டுருக்கலாமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவங்களும் கண்ணாடி எல்லாம் போட்டா நான் பார்க்க ரொம்ப கேவலமா இருப்பேன், சாகர வரைக்கும் நான் அழகா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவனும் அப்படின்னா முதல்ல நீங்க இந்த கப் நூடுல்ஸ் சாப்பிடுறதை நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா உங்க பையனை பத்தி யோசிக்கிறத நிறுத்துங்க, உண்மையான நாமில் இந்த இடத்துல தானே இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்களும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நாமில் அவங்கள பார்த்து இந்த இடத்த விட்டு போயிடலாம் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களும் அவங்கிட்ட எதுவுமே சொல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கி ஒரு கடைக்கு போயிட்டு காஸ்ட்லியா அவளோட நகத்துக்கு விதவிதமா நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல அந்த ஜூமேனோட அசிஸ்டன்ட் இருக்கான். அவன் சியோல்கிய சைட் அடிச்சுட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கிம் டாக்ஸோ அவனோட அசிஸ்டன்ட் அதுக்கப்புறமா அவனோட வாத்தியார் 3 பேரும் நடக்க போற ஃபைட்ல எப்படி ஜெயிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி டாங்மேனோட ஃபைட் பண்ண அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் இருப்பான். அவன் அந்த இடத்துல கோவத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த டாக்ஸோட அசிஸ்டன்ட் அவனை அங்கிருந்து போக சொல்லிடுறான். அவனும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த கிம் டாக்ஸோ அவனோட அசிஸ்டன்ட்டை பார்த்து அந்த டாங்மேனுக்கு அவனோட வாத்தியாரை தவிர வேற யாரும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் வேற யாருமே இல்ல, அவனெல்லாம் நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம், அவங்க 2 பேருக்குமே டேக் அவுட்டை விட்டா வேற எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு சுத்தமா கிரவுண்ட் ஸ்கில்லும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த கிம் டாக்ஸோ கமிட்டில இருக்கவங்களுக்கு நீ எப்படியாச்சும் லஞ்சத்தை கொடுத்து நம்ம பக்கமா இழுத்துக்க பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த அசிஸ்டன்ட் நான் அதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா புதுசா வந்த கமிட்டி லீடர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கிம் டாக்ஸோ நீ எப்படியாச்சும் அவங்கள நம்ம வழிக்கு இழுக்க பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்டு கடுப்பான அவனோட வாத்தியாரும் இங்க பாரு நீ முழுசா ஒரு புறம்போக்கா மாறிக்கிட்டு இருக்க, 15 வருஷம் ஃபைட் பண்ணிட்டு இப்ப திடீர்னு லஞ்சம் கொடுக்குறேன்னா உன்னை வேற என்ன சொல்றதுன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு கடுப்பான டாக்ஸும் இங்க பாருங்க நீங்க என்னோட கோச், நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து தான் வேலைக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அதனால நீங்க வார்த்தையை பார்த்து பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வாத்தியார் கடுப்பாய் உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அந்த அசிஸ்டன்ட் இவன் போனா போயிட்டு போறான், இவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல, வேற ஒரு நல்ல ஆளா பாத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கிம் டாக்ஸோ கடுப்பாயிடுறான். அப்படியே நீயும் அவர் கூட சேர்ந்து போயிடு, நீ கூட வேலையை விட்டு போனா பரவாயில்ல, ஆனா அவர் என் கூட தான் இருக்கணும். அந்த டாங்மேனோட வாத்தியார் எதுக்காக ஒலிம்பிக்ஸ்ல சில்வர் வாங்கினாருன்னு தெரியுமா? ஏன்னா கோல்ட இந்த மனுஷன் தான் வாங்கியிருக்காரு, இவர் என் பக்கத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் அவனோட வாத்தியாரும் தரையில உருண்டு புரண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க 2 பேரும் சண்டை போட்டு டயர்டாய் படுத்துக்கிட்டு இருக்காங்க. டாங்மேன் அந்த வாத்தியாரை பார்த்து நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்து டயர்ட் ஆயிடுறீங்க போலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட கிரவுண்ட் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண நான் ஒரு ட்ரைனரை கமிட்டியில கேட்டிருக்கேன், நிச்சயமா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வர இவங்க 2 பேரும் யாராதுன்னு பாக்குறாங்க. பார்த்து ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இவர் வேற யாருமே இல்ல, டாங்மேன் ஃபர்ஸ்ட் திரும்ப ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிங்குக்குள்ள போய் ஃபைட் பண்ணி அவுட் ஆனால அந்த அவுட் பண்ண ஆளோட ஸ்டூடெண்ட் தான் இவரு. ரொம்ப ஃபேமஸான ஃபைட்டர்ல இவரும் ஒருத்தர். அதுக்கப்புறமா இவரோட டீச்சர் கொடுத்த லெட்டரை இவங்க 2 பேர்ட்டையும் கொடுக்க, அதுல என்னோட அப்பா சூதாட்டத்துல எல்லா பணத்தையும் காலி பண்ணிட்டாரு, அதனாலதான் நான் கிம் டாக்ஸ் கூட சேர்ந்து உன்கிட்ட ஃபைட் பண்ணேன், அந்த ஒரு தப்ப சரி பண்ணதான் என்னோட ஸ்டூடெண்ட்டை உன்னை ட்ரெயின் பண்ண அமைச்சிருக்கேன், அவன் என்னோட சொந்தக்காரனும் கூட, அவன் என்னை விட நல்லா ஃபைட் பண்ணுவான், உங்களோட ஃபைட்டுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம். இதுக்கப்புறமா டாங்மேனுக்கு அவனோட வாத்தியா இருக்கும். டாங்மேன் ஜெயிச்சிருவான்ற நம்பிக்கை ரொம்பவே அதிகமாகுது. அப்போ டாங்மேனை ட்ரெயின் பண்ண வந்த கேரளாஸ் எனக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, நான் 2 மாசம் மட்டும்தான் ஒர்க்கிங் விசால இங்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கியை காமிக்கிறாங்க. அவ நகத்துல போட்ட எல்லா நெயில் பாலிஷையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவகிட்ட ஜூமேனோட அசிஸ்டன்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் உங்களோட நகம் ரொம்ப அழகா இருக்கு, உங்களுக்கு பிங்க் கலர் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா என்னோட நகத்துல கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபங்கஸ் இருந்துச்சு, ஆனா இது இப்ப சரியாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல இவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்ட அவளும் சரி நான் ப்ராமிஸா உன்னோட நகத்துல ஃபங்கஸ் வந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத தூரத்துல இருந்து ஜூமேனும் பாக்குறான். அவனும் அதை பார்த்துட்டு சோகமா அங்கிருந்து கிளம்பி போறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போது சியோல்கி கூட லிஃப்ட்ல ரொமான்ஸ் பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஈஜின் வரா. அவ ஜூமேன் கிட்ட சாரி சொல்லி பேசலாம்னு ஆரம்பிக்கும் போது ஜூமேன் நம்ம 2 பேரும் டின்னர்
இருக்கு வெளியே போலாமான்னு சொல்லி கேக்குறான். இவளும் சரின்னு சொல்றா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனுக்கு அந்த கேரளாஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அவன் டாங்மேனை தரையில படுக்க போட்டு கையை நல்லா பிளாக் பண்ணிட்டு இருக்க. டாங்மேனும் ஐயா அம்மா வலிக்குது என்ன விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் கொரியன்ல பேசுறது அவருக்கு புரியல. அவரும் என் கூட சண்டை போடும்போது விட்டெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா இவனும் என் கை வலிக்குது என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அவரை விலக்கி விடுறான். அதுக்கப்புறமா அவனோட வாத்தியாரை பார்த்து என் கை வலிக்குதுன்னு சொல்லி என் கையை மாவு பேசுற மாதிரி பேசிட்டாரு, இவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டியதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த வாத்தியாரும் உனக்கு இங்கிலீஷ் தெரியலனா நான் எதுவுமே பண்ண முடியாது, அவருக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட டாங்மேனும் ஐயோ இவர் ஒழுங்கா படிப்பு ஏறாம ஸ்போர்ட்ஸுக்கு வந்த ஆளு போலயே, நான் சரியான ஆளுங்க கிட்ட தான் மாட்டிக்கிட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கேரளாஸ் இங்க பாரு எனக்கு 2 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் உனக்கு 3 டெக்னிக் சொல்லி கொடுக்கணும்னு இங்கிலீஷ்ல சொல்ல டாங்மேனும் 3 ஓகே அப்படின்னு சொல்றான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேனும் ஈஜினும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஈஜின் அவனை பார்த்து இங்க பாருங்க உங்க லைஃப்ல என்னால நிறைய விஷயம் நடந்துடுச்சு, உங்களை இப்பவே என்ன லவ் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ண மாட்டேன், உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூமேன் இங்க பாருங்க எனக்கும் சிஎல்கிக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு தான், ஆனா அதுக்காக நான் உங்களை லவ் பண்ணுவேன்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு ஒரே காரணம் என்னன்னா சிஎல்கி மட்டும்தான், நீங்க பண்றதெல்லாம் அப்படியே அவ பண்ற மாதிரியே இருந்துச்சு, உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்துச்சு, நீங்க ஜெராக்ஸ் மிஷின் உடைச்சப்பவும் சரி, நீங்க நல்லா குடிச்சிட்டு உங்க ஸ்கர்ட் கிழிஞ்சு நீங்க ரோட்ல உட்காந்துட்டு இருந்தப்பவும் சரி, நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு சிஎல்கியை தான் ஞாபகப்படுத்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால நான் உங்களை லவ் பண்ணுவேன்ற விஷயத்த தயவு செஞ்சு மறந்துருங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இதை முன்னாடியே சரியா ஹேண்டில் பண்ணிருக்கணும்னு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த வாத்தியாரோட கடைக்கு அந்த புதுசா ட்ரைனிங் கொடுக்க வந்த ஆளும் டாங்மேனும் யாராவும் வந்து உட்காடுறாங்க. அப்போ அந்த வாத்தியாரு அவங்க 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு டாங்மேன் கிட்ட எதுக்குடா இந்த கடைக்கெல்லாம் உன்னோட ஆளை கூப்பிட்டு வரேன்னு முறைச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா யாராவும் டாங்மேனை பயங்கரமா முறைச்சிக்கிட்டு இருக்கா. இவனை எப்படி வெறுப்பேத்துறான் பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்தை மாதிரி ராகம் பாடிக்கிட்டு இருக்கா. உனக்கு எதுக்குடா இந்த ஃபைட்டிங்லாம் விட்டுருன்ற மாதிரி ஒரு மாதிரி கேவலமா பாடிக்கிட்டு இருக்க. டாங்மேனும் என்னையே வெறுப்பேத்திரியா, இரு நான் உன்னை வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு அவளை விட கேவலமா ராகம் பாடிக்கிட்டு என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்டியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் அந்த புதுசா ட்ரைனிங் கொடுக்க வந்த ஆளு சாப்பிட்டுக்கிட்டு இவனுங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வாத்தியாரும் கடுப்பாய் டேய் நீங்க 2 பேரும் இப்ப நிறுத்தலனா கத்தி எடுத்து குத்தி போட்டுவேன்ற மாதிரி கடுப்பா வராரு. அப்ப அந்த இடத்துக்கு ஜூமேனும் வர அவனை பார்த்து கடுப்பான யாராவும் அங்கிருந்து கோவமா எந்திச்சு போயிடுறா. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அவ அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆயிட்டாங்கன்னு அதுல போட்டிருக்கோம் போல. அவளும் சந்தோஷமா இருக்கா. அப்ப அவகிட்ட அந்த டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஆள் வரான். அவன் யாராவை பார்த்து எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்க, யாரா நீ இங்க என்னடா பண்ற, என்ன ஃபாலோ பண்றியான்னு சொல்லி கேட்க, இவன் அதெல்லாம் கிடையாது ஜிபிஎஸ்ல இந்த அட்ரஸ் தான் போட்டு இருந்துச்சு, உன்னையும் டாங்மேனையும் நான் பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவகிட்ட ஒரு பேக்கை நீட்டி இதுல உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவ எதையோ பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு இப்பெல்லாம் இந்த பழம்லாம் பிடிக்கிறதே இல்ல, நீ எங்க 2 பேரையும் ஃபாலோ பண்றதை தயவு செஞ்சு நிறுத்திடு, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் நான் முன்ன மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரா நான் எதையும் நம்ப மாட்டேன், தயவு செஞ்சு எங்களை ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இவன் போனதுக்கு அப்புறமா அந்த ஆளும் இவ இன்னுமா என் மேல கோவமா இருக்கான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா யாருக்கோ கால் பண்ணி ரொம்ப கோவமா நீ அந்த பாட்காஸ்ட் ஆரம்பின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல சோகமா உட்காந்துட்டு இருக்க ஜூமேனை பார்த்து டேய் இன்னுமாடா நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உன்னோட 3வது பேரன் வயசுக்கு வர வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லி நான் உன்னை கலாய்க்க தான் போறேன்னு டாங்மேனும் அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ஜூமேனும் கப்பலுக்கு வந்த மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க. டாங்மேனும் உனக்கு என்னதாண்டா ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஜூமேனும் டேய் உனக்கு நுரையீரல்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர வரைக்கும் அது இருக்கிறதே உனக்கு தெரியாது, இப்போ எனக்கு அப்படிதான் இருக்கு, எனக்கு நுரையீரலே இல்லாத மாதிரி இருக்கு, என்னால மூச்சை விடவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட டாங்மேன் இப்போ எதுக்குடா எனக்கு அனாட்டமி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, டாங்மேனோட வாத்தியாரு ஜூமேனை பார்த்து நுரையீரலா எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. டாங்மேனும் வாத்தியாரு எதுவும் தெரியாம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா ஜூமேன் காது கிட்ட போய் இவருக்கு இதுக்கு முன்னாடி லவ் எல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி குசு குசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த வாத்தியாரும் என்னடா என்கிட்ட கிடையாது எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நுரையீரல யோசிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. டாங்மேனும் ஜூமேன் காது கிட்ட அதான் சொன்னேன்ல இவருக்கு ஒன்னும் புரியாதுன்ற மாதிரி அவரை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஜூமேனும் இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட பேச முடியாதுடா எப்பான்னு சொல்லிட்டு சரி வாங்க சரக்கு அடிக்கலான்னு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல யாராவும் டாங்மேனும் ஒரே ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப யாரா அவனை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி கடுப்புல பேசிக்கிட்டு இருக்கா. டாங்மேன் அவளோட பக்கத்துல போய் உட்காந்து நீ எதுக்காக எவ்வளவு டென்ஷனா இருக்க, கொஞ்சம் கூலா இருக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரா அவனை பார்த்து இங்க பாரு நீ அவன் கூட ஃபைட் பண்ணி தான் ஆகணுமா, இந்த சம்பவம் நடந்தே 10 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா ஏன் அவனை அடிக்க இவ்வளவு வெறிய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை நீ மறந்துட்டதானு சொல்லி கேட்க, டாங்மேனும் அதை என்னால மறக்கவே முடியாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நான் மறந்துட்ட மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்தேன், வேற விஷயத்துல போக்கஸ் பண்ணிட்டு அதை மறக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா அது என்னால முடியல, திரும்பி நான் ரிங்குக்குள்ள வர
வரதுக்கே 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ கண்டிப்பா நான் ஃபைட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாராவும் இவ்வளவு விஷயத்த இத்தனை வருஷமா ஏன் மறைச்சே வச்சிருந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்படியே இந்த சீன் இங்க கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல யாராவும் சிஎல்கியும் சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரா நீங்க வந்து போகணும்னு தோணுச்சுன்னா போ, ஆனா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணு, நான் ஒரே மணி நேரத்துல வந்து உன் முன்னாடி நிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ டாக்மேன் கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வர சியோல்கி யாரா கிட்ட இங்க பாரு, நீங்க 2 பேரும் லவ் பண்ணிடாதீங்க, மனுஷன் மனசு எப்ப எப்படி மாறணும் எனக்கு தெரியாது, நீங்க கடைசியில என்னமா இருக்க கூடாதுன்னா நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க, அது கண்டிப்பா இப்படியே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. யாரா டாங்மேனோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. டாங்மேன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க. இவளும் பிரெட்ல ஜாம தடவி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா டாங்மேன் என் பக்கத்துல வந்து படுன்னு சொல்ல இவளும் அவளோட பக்கத்துல போய் படுக்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ டாங்மேன் சியோல்கி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க யாராவும் அவ ரொம்ப சோகத்துல தான் இருக்கா, என்னால அவகிட்ட நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயத்த சொல்லவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனும் என்னாலையும் ஜூமேன் கிட்ட சொல்ல முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா யாரா அந்த டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற விஷயத்த என்ன பண்றேன்னு சொல்ல டாங்மேன் நான் அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா யாரா அவனை பார்த்து இந்த கிம்டாக்ஸ் விஷயத்த என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி கேட்க இவன் அது எதுக்குமே பதில் சொல்லாம அவளை கிஸ் பண்றதுலயே குறியா இருக்கான். அதுக்கப்புறமா அவகிட்ட இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி கேட்க யாரா தயவு செஞ்சு பிளேட்டை மாத்தாத, நீ மட்டும் ஃபைட் பண்ண போனா இதுக்கப்புறமா நான் உன்கிட்ட பேசவும் மாட்டேன், உனக்கு கிஸ் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாக்மேன் நான் உன்கிட்ட அதை பண்ணி இதை பண்ணுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா யாரா கிளம்பி அந்த இன்டர்வியூக்காக வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனரோட பையன் கார் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாராவை பார்த்து நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல யாராவும் என்னோட ஆல் ஃபைட்டர்னு தெரியுமா, நான் கூட பெரிய சைக்கோ, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் இங்க பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் தான் ஆகுது, ஆனா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுறேன், ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிற நிலைமை கூட வரலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு யாராவும் நீ என்ன தண்ணி கிண்ணி அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கடுப்பா எங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல யாரா அந்த ஃபைட்டிங் ஸ்டேஜ்ல அனௌன்சர் வேலைக்காக இன்டர்வியூக்கு போறா. அங்க போயிட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன் வீட்டுல படுத்திட்டு இருக்கும்போது சியோல்கி என்னோட பொருள் எல்லாம் உன்னோட வீட்டுல தான் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கூடன்னு மெசேஜ் பண்றா. இவனும் அவளோட பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ கூட இருந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளோட வீட்டு கதவை தட்டி அவளை வெளியே கூப்பிடுறான். வெளியே கூப்பிட்டு உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட பொருள்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் இருந்துச்சு, நீ சம்பாதிச்ச மொத்த காசையும் எனக்காகவே செலவு பண்ணிட்டியா, உனக்குன்னு நல்ல ட்ரெஸ் கூட இல்ல, ஏன் இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா உனக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், உன்னை நல்லா வச்சுக்கணும் தான் நான் நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு சியோல்கியும் நான் அதெல்லாம் உன்கிட்ட கேட்கவே இல்லையே, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜூமேனும் ஆமா நீ இதெல்லாம் கேட்கல, ஆனா என்னால அப்பெல்லாம் விட முடியாது, நாம 2 பேரும் சொந்த வீட்டுல இல்லைனாலும் அட்லீஸ்ட் லீஸுக்காச்சு ஒரு நல்ல வீடை எடுத்து வாழணும்னு நினைச்சேன், ஆனா அதுல கூட நான் தோத்து போயிட்டேன், இப்போ ஒரு கையால் ஆகாத ஆளா தான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சோகமா அழுதுகிட்டே உன்னோட வீட்டுக்கு போறான். சியோல்கியும் கண்ணெல்லாம் கலங்கி நின்னுகிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஓனரோட வீட்டை காமிக்கிறாங்க. அவங்க சியோல்கி யாரா டாங்மேன் இவங்க 3 பேரோட சின்ன வயசு போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்ட இவங்களும் அந்த போட்டோ ஒளிச்சு வச்சுட்டு கதவை திறக்க போறாங்க. இன்னொரு பக்கம் எரா டாங்மேன் வீட்டு கதவை தட்டி சாப்பாடு டெலிவரி பண்றவரு சாப்பாடு கொடுக்கறாரு. அப்ப எரா அந்த ஏரனோட வீட்டு வாசலை பார்த்துட்டு எப்பயுமே சாப்பாடு தட்டு வெளியவே இருக்கு, நீங்க அதெல்லாம் எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க அவரும் நான் தினமும் எடுக்க தான் செய்வேன், அவங்க எப்பயுமே என்கிட்ட தான் ஆர்டர் வாங்குவாங்க, உங்களுக்கு அவங்கள தெரியும்னா அவங்களுக்கும் சேர்த்தே நீங்க ஆர்டர் வாங்கிடுங்க, ஏன்னா அவங்க கொஞ்சமா தான் சாப்பாடு ஆர்டர் பண்றாங்கன்னு சொல்றாரு. அது இன்னும் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு ஏரனோட வீட்டு வாசல்ல இருந்த தட்டை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஓனர் தன்னோட வீட்டு கதவை திறந்தா எராவோட அப்பா நிக்கிறாரு. அவரை உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எராவோட அப்பா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீங்க வரவே மாட்டேன்னு சொன்ன, ஆனா எதுக்காக இப்ப வந்திருக்கான்னு சொல்லி கேட்க அவங்களும் நான் எதையும் பிளான் பண்ணி செய்யல, நான் இங்க வரணும்னு நினைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அந்த வீட்டு கதவை மறுபடியும் யாரோ தட்ட இவங்க 2 பேரும் பதறாங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் எராவும் டாங்மேனும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப எரா அவனை பார்த்து நான் நேத்து போன இன்டர்வியூலயும் அடுத்த லெவல் செலக்ட் ஆயிட்டேன், அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் போன இன்டர்வியூலயும் அடுத்த லெவல் செலக்ட் ஆயிட்டேன், ரெண்டுமே ஒரே நாள்ல வருதுன்னு அவன் கிட்ட சொல்ல அவனும் நீ என்ன பண்ண போறான்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்டு அவளும் நான் என்ன எதையுமே முடிவு பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, நீ யாருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிற, சியோல்கிக்கான்னு சொல்லி கேட்க சியோல்கிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளும் சொல்றா. அதுக்கப்புறமா இது ஜூமேனுக்கான்னு சொல்லி மறுபடியும் கேட்கறான். நான் எதுக்காக அவனுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க போறேன்னு கடுப்பாகிறா. அதுக்கப்புறமா இந்த சாப்பாடு மேல இருக்க ஓனர் அம்மாக்குன்னு சொல்றா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ஓனர் யாராவது இந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அதை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அது டாங்மேனோட அப்பா. அவர் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீ எதுக்காக இங்க வந்தன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இவரோட குரலை கேட்ட யாராவோட அப்பாவும் இவன் தானான்னு சொல்லிட்டு பதுங்கி இருந்த இடத்த விட்டு வெளியே வர அந்த வீட்டோட காலிங் பெல்ல மறுபடியும் யாரோ அடிக்கிறாங்க. இப்ப எவன்டான்னு சொல்லிட்டு யாராவோட அப்பாவும்
அப்பாவும் கடுப்பாகிறாரு. அப்ப யாரா மேடம் கதவை திறங்க மேடம்னு கத்திக்கிட்டு இருக்கா. அவ குரல கேட்ட இவங்க 3 பேரும் பதறி போறாங்க. அதுக்கப்புறமா டாங்மேனோட அப்பாவும் எராவோட அப்பாவும் அங்க இருந்த ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் வான்னு சொல்லிட்டு அந்த கபோர்டுக்குள்ள ஒளிய போகும்போது அங்க இருந்த லைட் ஆஃப் ஆகுது. அந்த லைட் ஆஃப் ஆகுறது ஜன்னல் வழியா எராக்கும் டாங்மேனுக்கும் தெரிஞ்சு போயிடுது. இவங்க 2 பேரும் ஒரு வேளை உள்ள இருக்க காலிங் பெல் வேலை செய்யலையோன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனரும் அந்த கதவை வந்து திறக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன வேணும்னு கேட்கறதுக்குள்ள டாங்மேனும் எராவும் அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வந்து அந்த சாப்பாடெல்லாம் டேபிள்ல வச்சு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கபோர்ட்ல இருந்து சத்தம் வருது. இன்னொரு பக்கம் அந்த கபோர்டுக்குள்ள இவங்க 2 பேரோட அப்பாக்களும் நான் எதுக்காக இந்த இடத்துல உன் கூட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்ட டாங்மேன் இங்க யாரோ இருக்காங்கன்னு எல்லாரையும் உஷ்ஷனு வாய மூட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா யாரா அந்த ஓனரை பார்த்து உங்க பையன் நாமில் எங்க போனான்னு சொல்லி கேட்க அந்த ஹவுஸ் ஓனரும் ஆமா இல்ல என் பையன் எங்க போனான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த நாமில் அந்த வீட்டுக்குள்ள வந்து இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டும் போது எக்ஸ்ட்ரா 2 செருப்பு இருக்கிறத பாக்குறான். அப்ப டாங்மேன் இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு கால் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு அந்த கபோர்டை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது டாங்மேனோட அப்பா கால் வெளியே தெரிய அவரும் அதை உள்ள இழுத்துக்கிறாரு. டாங்மேனும் அந்த கதவை திறக்கிறதுக்காக கையை கிட்ட கொண்டு போறான். அதை பார்த்து அந்த ஹவுஸ் ஓனரும் பதறி போறாங்க. இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. இதுக்கப்புறமா ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதுல டாங்மேனோட வீட்டுக்குள்ள யாரா கொஞ்ச நேரத்துல போயிருவான்னு சொல்லிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்து டாங்மேனும் இவன் நல்ல விவரமான ஆள் தான் சொல்லிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்க அவளோட மூக்குல போய் கையை வைக்கிறான். அவளும் அவன் கையை தட்டி விட்டுட்டு அவனே கட்டி பிடிச்சி நல்லா தூங்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா டாங்மேன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இவங்களோட சின்ன வயசுல யாரா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவளை நல்லா கொசு கடிச்சிட்டு இருக்கும். இவன் அந்த கொசுவெல்லாம் விரட்டி விட்டு எந்திரி எவ்வளவு கொசு இருக்கு பாரு, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. இவ்வளவு எந்திக்கிற மாதிரியே தெரியல. அவ தலையில இருக்க கொசுவை அடிக்கிற சாக்குல அவ தலையிலே நச்சுன்னு ஒரு அடி வைக்கிறான். இவளும் அதெல்லாம் கண்டுக்காம நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை அடுத்த எபிசோட்ல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் गाइस.